திருப்பவனி மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே திருக்குலமே வாழ்வாய் பேருடனே யாவுமே மனம் பெற்று வாழ நீதியே அவருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை பெறவே விரைவாய் வருவோம் தேவன் இறைவன் நிழலில் வாழ்வை தொடர்கிறோம் திருக்குலமே வாழ்வாய் பேருடனே திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தோம் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளை கோடி ஏற்பதர் புனித பதவி அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வருக என்று வரவேற்கின்றேன். திருப்பாடல் 23 இறைவாக்கியம் 7 படி வாசிக்கிறோம். கதவுகளே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், நிலையான கதவுகளே மேல் எழுங்கள், மாட்சியின் மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று. இந்த உலகையே மீட்பதற்காக கடவுள் திருவுளம் கொண்டபோது தன்னுடைய அன்பு மகனை கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க செய்தார். எனவே கடவுள் மனிதருடைய இதயத்தை தேடி வந்தார், மனிதருடைய உதவியை நாடி இருக்கின்றார். எனவே மனுக்குலம் இறைவனோடு சேர்ந்து மாட்சியுறுகின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நிகழ்வது அதுதான். ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். நாம் தகுந்த முறையில் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இல்லத்திலும் இதயத்திலும் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு மீட்பு பிறக்கிறது. எனவே ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பும் நம்முடைய தகுதியுடைமையை எண்பித்து காட்டுகின்ற வகையில் நாம் தாழ்ச்சியோடு அன்னை மரியாள் அன்றைக்கு சொன்னது போல, ஏதோ நான் ஆண்டவருடைய அடிமை. உண்மை அதுதான். நம்மில் படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், இப்படி பல பாகுபாடுகள் இருந்தாலும் இந்த பாவத்தை செய்வதில் பொறுத்த வரையில் எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதில் பாகுபாடே கிடையாது. சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்றது பாவம் ஏதாவது பாகுபாடு இருக்குதா? அல்லது கடவுளுக்கு தெரியாமல் நான் ஏதாவது செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்வதற்கு முடியுமா? நிச்சயமாக இல்லை. எனவே நம்மிடையே பல பாகுபாடுகள், ஆனால் பாவம் செய்கிறோம் என்பதை பொறுத்தவரை எந்த பாகுபாடும் கிடையாது. அதுபோல ஆண்டவருடைய இரக்கத்தை பெற போகிறோம் என்பதிலும் நிச்சயமாக பாகுபாடு கிடையாது. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தாழ்ச்சி என்னும் ஒரு புண்ணியம் தேவை. அன்னை மரியாள் போல இப்போது நாம் நம்முடைய கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் நம் பாவங்களை, பலவீனங்களை நினைத்து பார்ப்போம். அதை ஏற்றுக்கொள்வோம். சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் என் பலவீனத்தில் இதை செய்தேன்,
மற்றவர்கள் தூண்டுதலில் இதை செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இத்திருப்பலியில் என் இதயத்தை நான் தயாரிக்கப் போகிறேன், என் இல்லத்தை தயாரிக்கப் போகிறேன். நீர் அந்த இல்லத்தில், அந்த உள்ளத்தில் என்னுடைய சொந்த மீட்பராக இந்த ஆண்டு பிறந்து வர வேண்டும். எங்களுடைய அவலங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் போக்குங்கள் என்று சொல்லி மௌனமாக நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். சேர்ந்து பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் புரிந்தேன், உலக ஆசையில் மூழ்கினேன், உன்னை விட்டு விலகி போனேன். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இதை பற்றுடன் அறிக்கையிடும் நாங்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு கொடையென வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல் இடையூறுகளில் உமது உதவியின் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்று பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னை நன்றி செலுத்துகின்றார். சாமுவேல் முதல் நூலிருந்த வாசகம் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை திருவசனங்கள். அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை,
என் தலைவரே, உம்முன் இன்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி அவன் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளும் அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் இறைவாக்கியங்கள் 46 56 வரையிலும். மரியா அந்நாட்களில் கூறியது, ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேரு உவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு தெய்வம் இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடும் பாசத்தோடும் இத்திருத்தலத்திற்கு வருக என்று வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் மார்த்தா போல இப்போது பரபரப்பாகி இருக்கிறோம், அப்படிதானே? சட்டுப்பட்டுன்னு சீக்கிரமாக பூசையை முடிங்க சாமி, போய் இன்னும் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் வீட்டில் குடில் செட்டு போடணும், நல்லது போல் அதெல்லாம் சமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கே சொல்லுவீங்க அப்படின்னா அதை நம்ப மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா இன்னும் 2-3 நாள் இருக்குது வேற, சரியா? எனினும் நாம் எல்லோரும் ஒரு பெரிய விழாவிற்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை நாம் மிகுந்த பத்திரமாய் பாதுகாப்பாய் கொண்டாட வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளிலெல்லாம் இந்த விழா உண்மையிலேயே பெரிய விழாவாக கொண்டாடப்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் 2வது அலையாக இந்த நோய் நொடி மற்றவர்களை மனிதர்களை வாட்டி வதைப்பதாக நாம் செய்தித்தாள்களில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, எது எப்படியோ நம்ம ஊருக்கு இந்த வியாதி இன்னும் வரல அப்படிங்கிறதுனால நம்ம நன்றாகவே இதை கொண்டாடலாம். பிரியமானவர்களே, ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை குறித்து கேட்டிருக்கிறோம், அது ஆண்டவரால் நமக்கு ஆண்டவர் அதை நமக்கு வாய்க்க செய்திருக்கிறார். எனவே நாம் நன்றி அறிந்து அந்த விழாவை கொண்டாடுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு தான் அர்த்தம்.
இன்றைய நற்செய்தியிலும் சரி முதல் வாசகத்திலும் வருகின்ற 2 பெண்மணிகளும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்கள். 2 பெண்மணிகளுமே முதல் வாசகத்தில் சாமுவேலுடைய தாயார் அன்னா. அந்த அம்மா உடைய கணவர் முதன்முறையாக இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக, ஏதோ ஒரு பெரிய மீட்பின் பலன் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் மலடியாயிருக்கின்றார். எனவே மனிதரால் இகழ்ந்து ஒதுக்கப்படுகிறார். மனிதரால் இகழ்ந்து, அதுவும் குறிப்பாக தன்னுடைய சொந்த கணவருடைய 2வது மனைவியால் இகழப்படுகின்றார், துன்புறுத்தப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆண்டவரே, என்னுடைய இகழ்ச்சியை நீர் எடுத்து போட மாட்டீரா? என்னுடைய வேதனையை தணிக்க மாட்டீங்களா? என்னுடைய கண்ணீர் போகணும். அது மாத்திரம் இல்லை, நான் சந்ததியை இந்த உலகிற்கு கொடுக்காமல் செத்து போனேன் அப்படிங்கிற ஒரு சாபம் என்னோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக் கொள்கிறார். அவருடைய கணவருக்கு சந்ததியை பற்றி சொல்லுகிற போது முதல் சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு, இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார்னு ஒரு 4 தலைமுறை அட்டவணையில் அந்த ஆண் குல முதுவர்களை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 குல முதுவர்களை குறிப்பிட்ட பிற்பாடு இன்னாருடைய மகனாகிய எல்கானா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய வம்சாவளியில் தொடர்ந்து குழந்தைகள் வந்து கொண்டே இருந்தார்கள். திடீர்னு வம்சம் விருத்தி அடையாத அளவுக்கு அண்ணா அங்கே மலடியாய் இருக்கின்றார். எனவே அவர் உருக்கமாய் ஜெபிக்கிறார். மனிதர் பார்வையிலும் அவர் இகழப்படுகிறார். அதே போல ஆலயத்தில் பணிபுரிகின்ற குருவானவருடைய பார்வையிலும் அவர் குடிகாரியாக, தீமை செய்தவராக கருதப்பட்டு, பின்பு அவராலேயே உற்சாகப்படுத்தப்பட்டு, நீ இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போ, கட்டாயம் ஆண்டவர் அடுத்த வருடம் உனக்கு குழந்தையை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அந்த குருவானவர் அங்கே வழங்குகிறார். அன்பு சகோதர சகோதரி, திருத்தலத்திற்கு வந்து எத்துணை பேர் வேண்டிக் கொண்டு நன்மையான காரியங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதிலும் மிக குறிப்பாக குழந்தை செல்வம். நிறைய பேர், எனக்கு தெரிந்த நிறைய பேர், நான் அத்தனை பிள்ளைகளுக்கும் போய் பெயர் வைக்கிற போது அவங்க முதலையாக சொல்லுகின்ற வார்த்தை, இந்த பிள்ளைக்கு அந்தோனின்னு பேர் வாங்கி பாரு, அல்லது எப்படி வைப்பீங்களோ தெரியாது, அங்கே உள்ள ஆண்டனிங்கிற வார்த்தை உள்ளே இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே அந்தோனியார் பேர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. எனவே நம்முடைய தவறுகளால் ஒருவேளை நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்ற நினைப்பு நமக்கு இருந்தாலும் அதற்கும் மேலாக ஆண்டவருடைய இரக்கம் அங்கு வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வரும், ஒரு செய்தி இப்படி இருக்குது, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் சீன் வித் ஐஸ். Great opportunities are not seen with eyes, but they are seen by mind. தமிழில் சொல்கிறேன், மிகப்பெரிய வாய்ப்புகள் அல்லது வெற்றியின் உச்சங்கள் அல்லது புகழ்பெற்ற புகழ்பெற்ற விளைவுகள் கண்களால் காணப்படுவதில்லை. முதலில் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. ஆனால் மனசு சொல்லும் நீ அதை ஏற்கனவே பார்த்து விட்டால் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். எனவே மனம் சொல்லுவதால் உந்தப்பட்டு நாம் முழு ஆற்றலையும் அங்கே செலவிடுவோம். அப்போ நம்ம நினைக்கிறது நிச்சயமாக அங்கு இறைவனுடைய அருளால் நிகழும். இந்த அம்மா அப்படி தான் கேட்டுக்கிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் அவன் பால்குடி மறக்கிற போது அவனை கொண்டு வந்து உம்மிடம் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கெல்லாம் நம்ம நவநாகரிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்கிறார். அதை அப்போது வேண்டுமானால் நினைவு கூர்ந்து உடனடியாக மறந்து விடுகின்ற ஒரு மறதி உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொருள் காண போச்சு, திடீர்னு கிடைச்ச உடனே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிப்பதில்லை.
அல்லது அந்த சந்தோஷத்தை குறித்து நாம் அடிக்கடி பேசுவதில்லை. ஏன் அப்படின்னா, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் விட்டுட்டு போம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான சூழலுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். சரிங்களா? நாம் வேண்டிக் கொண்டு நம்ம குழந்தைகள் வரத்தை எல்லாம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பொதுவாக பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விதமான அலட்சியம், இதை நான் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். என்ன அப்படின்னா, ஃபாதர் என் பையன் நான் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் கழிச்சு பிறந்தான் ஃபாதர், என் ரத்தத்தின் ரத்தம் ஃபாதர், அதனால உயிரையே வச்சிருக்கிறேன், அவனுக்கு செல்லம் கொடுக்குறேன், அவன் என்ன செஞ்சாலும் நான் அவனை பொறுத்துக்குவேன், அவன் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன், தம்பி இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடு, அதெல்லாம் முடியாது போமா அப்படின்னா அந்த அம்மா பெருமையோடு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஏன், என்னுடைய மகன் தானே, என் பேச்சை தட்டி கழிக்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட மாட்டான். பெற்றோர்களும் அப்படிதான். இவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஃபாதர் திடீர்னு குச்சி எடுத்து என்னை பட்டு பட்டுன்னு அடிப்பான் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவதில் பெரிய பெற்றோர்களுக்கு பெருமை இருக்கிறது இன்னைக்கு. அது உண்மையிலேயே பெருமையா? உண்மையிலே பெருமையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு போகலாம் வாடா அப்படின்னு கேட்டால், போருப்பா, நீ வேணா போயிட்டு வாப்பா, நாங்கள் வீட்டிலே இருந்து ஏதாவது கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறேன். அப்போது அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க, சரி அவன் தான் வரலங்கன்னு சொல்கிறாங்களே விட்டுட்டு வாங்க போட்டோம், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. எங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியல, எங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதோ அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். எனக்கு தெரியும், இத்தாலி நாட்டில் நான் இருந்தபோது எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகமான ஃப்ரீடம், த சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அல்லது த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம், அவனுக்கு உரிமை இருக்கிறது, அவனுக்கு பிடிச்சா செய்வான், பிடிக்கலன்னா யாரும் நம்ம தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஒரு உச்சகட்ட அந்த ஃப்ரீடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம், சுதந்திரத்துக்கு. மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் கெட்டு போவார்களே ஒழிய நிச்சயமாக அவர்கள் நல்வழியில் நடப்பது கிடையாது. ஆனால் அண்ணா அந்த பையன் பால்குடி மறந்த உடனேயே அவனை கூட்டிகிட்டு வந்து கோயிலில் ஒப்படைக்கிறான். தான் ஆண்டவரிடம் ஒரு காரியத்தை குறித்து கேட்டார், அதை ஆண்டவர் எனக்கு சகாயம் என கொடுத்தார். அது மிகப்பெரிய கொடை, மலடியாக இருந்த எனக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை. அப்படி கொடுத்த கொடையை நான் ஆண்டவரிடமே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒப்படைத்து மீண்டும் அந்த பிள்ளையை மீட்டு செல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஜெபத்தினுடைய படிநிலைகள் என்று சொல்லுகிற போது இது இப்படிதான் இருக்க வேண்டும். வேண்டி விரும்பி ஆண்டவரிடம் கேட்பது, அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நன்றி அறிந்து இருப்பது, அதனை தொடர்ந்து ஆண்டவருக்கு நான் தனிப்பட்ட விதத்திலும் சரி, இதயத்திலும் சரி, சொல்லிலும் சரி, செய்வதாக வாக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. இந்த 3 செஞ்சு முடிச்சா தாங்க நம்முடைய ஜெபம் முழுமையான ஜெபமா இருக்கும். இல்லை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல தொக்கி நிற்கும், எங்கேயோ ஒரு இடத்துல தொக்கி நிற்கும். இதன் விளைவாக நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தடைபட்டு நிற்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. நான் ஆண்டவரிடம் விரும்பி கேட்பேன், ஆண்டவர் எனக்கு அதை விரும்பி தருவார், அதை நினைத்து நான் நன்றி அறிந்த உள்ளத்தினனாக இருப்பேன். அதற்காக நான் ஆண்டவரிடம் எதை நேர்ச்சியாக நினைத்து கொண்டேனோ சொன்னேனோ அதில் இம்மியும் இம்மியும் மாறாமல் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாருங்க, என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாங்க. இப்படி அந்தோனியார் கூட சொல்றாரு, இந்த உலகிற்கு நம்ம ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக சுதனாக்கி ஆண்டவரை கொடுத்தார் என்றால் நாம அவரிடம் கேட்கிற போது வேறு எதைத்தான் தரமாட்டார். அந்தோனியருடைய வார்த்தைகள். மனிதர்களை நம்பி கடவுள் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகனை மீட்பின் கொடையாக கொடுக்கிறாரு. அந்த கொடையை பாரதி சொன்னது போல கொண்டாடி கொண்டாடி போட்டு உடைத்தான், நல்ல கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான் அடி அப்படிங்கிற மாதிரி இயேசு பெருமானை நம்ம பெரிய அளவுக்கு கொண்டாடணுமோ இல்லையோ கடைசியில் போட்டு உடைச்சோம். என்ன ஃபாதர் கடைசியில் ஏன் மேலே குறைய சொல்கிறீங்க, நான் ஒன்றுமே செய்யலை ஃபாதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம எல்லோரும் அதற்கு பொறுப்பு தான். மனிதனுடைய அவநம்பிக்கையும் மனிதனுடைய இந்த தீய எண்ணமும் தான் அதற்கு காரணம். மீட்பின் கொடையாகிய கிறிஸ்துவையே இந்த உலகிலிருந்து நாம் அனுப்புவதற்கு சிலுவை மரத்தை அவருக்கு கொடுத்தோம். அந்தோனியார் சொல்றாரு, ஆண்டவர் இவ்வளவு அன்பு செய்து
தன்னுடைய மகனையே தீயவர்களாகிய நம்முடைய கையில் கொடுத்தால் நீங்களும் நானும் கேட்டாக்க அவர் என்ன கொடுக்க மாட்டார்? கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இனிமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இப்படி இறைவன் நமக்கு தருகிற போது, என்ன மனநிலையில் இருக்கிற போது நாம் கேட்கின்ற எல்லாம் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பெண்மணிகளும் ஒரு சாட்சியத்தை நம் முன் வைக்கிறார்கள். என்ன சாட்சியம்? லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 28 இந்த நம்முடைய அன்னை மரியாள், நான் ஆண்டவரிடம் அவருடைய மகனின் தாயாக, மீட்பரின் தாயாக வேண்டும் என்ற விருப்பத்தை சாதாரண சராசரி பெண்களோடு ஒருவராக நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இஸ்ராயல் நாட்டில் மீட்பர் என் மெஸ்ஸியா, இயேசு என்னும் மெஸ்ஸியா என் வயிற்றில் பிறக்க மாட்டாரா அல்லது என்னுடைய வம்சாவடியில் பிறக்க மாட்டாரான்னு சொல்லி எல்லா பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு தயாராக இருந்தார்கள். அன்னை மரியாளும் அந்த வரிசையில் காத்து கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு காரியத்தை குறித்து அவர் இன்னும் தீர்க்கமாய் தெளிவோடு இருந்தார். என்ன அப்படின்னா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தாழ்ச்சியோடு காத்திருந்தார். மற்றவர்கள் எல்லோரும் எப்படி காத்திருந்தாங்கன்னு தெரியல. மமதையோடு காத்திருந்திருக்கலாம், இருமாப்போடு காத்திருந்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளை பொறுத்தவரையில் மிகவும் தாழ்ச்சியோடு காத்திருந்தார். எப்படி? இந்த முதல் வாசகத்தில் வருகின்ற அன்னாள், ஆண்டவருடைய வல்லமை என் வழியாய் வெளிப்படும் என்று நான் தாழ்ச்சியோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதற்கு பிறகுதான் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த 2 பெண்மணிகளும் தங்களுடைய தாழ்ச்சியை அல்லது தாட்சியின் விளைவாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கனியை குறித்து ஆண்டவருக்கு பெருமை பாட்டு பாடுகிறார்கள். 2 பெண்களும் சேர்ந்து பாட்டு பாடுகிறார்கள். அந்த 2 பாடல்களுமே இன்றைய வாசகங்களில் இருக்கின்றன. முதல் பெண்மணி அன்னா, சாமுவேல் இறைவாக்கினுடைய தாயார். எப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடுறார் பாருங்க. சாமுவேல் முதல் சாமுவேல் 2ஆவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 8ஆவது வசனம் வரையும் உள்ள ஒரு பாடல். சொல்றாரு, என் மீட்பராகி ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கிறது. ஏன்? நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார்ல, இவ்வளவு நாளாக கொடுக்கல. அதற்காக அவர் மீது என்னிடம் கோபம் இருக்கிறதா? இல்லை. அவர் காலம் தாழ்த்துவார் ஆனால் தருவார், காலம் தாழ்த்துவார் ஆனால் தருவார் என்ற நம்பிக்கை. அவர் சொல்றாங்க, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்ந்திருக்கிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்ந்திருக்கிறது. இது நாள் வரையிலும் எனக்கு ஆற்றல் கிடையாது, எனக்கு திராணி இல்லை, நான் இகழப்படுகின்றவனாய் இருந்தேன். என் குடும்பத்தில் என்னை சீந்துவார் இல்லை, என் குடும்பத்தில் என்னை சுட்டி காட்டி என்னை துன்பத்திற்கு ஆளாக்கினவர்கள் யாரும் இல்லாமல் இல்லை. இப்ப என்ன நடக்குது? என் ஆற்றல் ஆண்டவர் முன் உயர்ந்து நிற்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இன்னொரு வார்த்தையும் சொல்லுகின்றார். அவர் சொல்றது, ஆண்டவர் ஏழை ஆக்குகின்றார், செல்வர் ஆக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்யல, நம்முடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அது நடக்குது. இப்படி இந்த அம்மா சொல்றாங்க. இதே பாடலுடைய புதிய ஏற்பாடு தான் அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டில் எலிசபெத் அம்மாள் வீட்டில் பாடின பாட்டு. அந்த பாட்டில் இன்னொரு காரியமும் சேர்ந்து இருக்கிறது. விவிலியத்தின் அடிப்படையிலே நான் அந்த 2ஐயும் மேற்கோள் காட்டி சொல்லி இந்த மறையுரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்ன அப்படின்னா, திருப்பாடல் 3:34 இறை வாக்கியம் 6 இப்படி சொல்லி இருக்கிறது, திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை. இதை நாம அறிந்திருக்கின்றோம், சரியா? திருப்பாடல் 34 இறை வாக்கியம் 6 இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். இது காலம் காலமாக இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கையோடு சொன்ன ஜெபம். காலம் காலமாக இஸ்ராயல் நாட்டில் இருக்கின்ற மக்கள் நம்பிக்கையோடு சொன்ன ஜெபம். அவங்க சொல்றாங்க, எங்களை சுற்றிலும் மிகப்பெரிய அரசுகள் தோன்றிவிட்டன, நாங்களும் ஏழைகளாய் இருக்கின்றோம், எங்களுக்கு துணை யார்? எங்களுக்கு துணை படைகளிலா அல்லது போர் கருவிகளிலா? இல்லை, எங்களுக்கு துணை ஆண்டவர். ஏன் அப்படின்னா,
அவர்களுக்கு முன் அனுபவம் இருக்கிறது. எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் சுற்றி திரிந்த போதும், புதிய நாட்டிற்கு வந்து சேர்ந்த போதும் ஆண்டவர் எப்படி இவர்கள் சார்பாக மற்றவர்களிடம் போரிட்டார் என்பதை இவர்கள் ஊழி காலமாக அறிந்திருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானோ ஏழை, ஆண்டவர் நினைத்தால் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இஸ்ராயல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. அந்த நம்பிக்கையில் பிறந்தவர்கள் இந்த 2 பெண்மணிகளும். சரிங்களா? சரி, இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்லா தானே நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைகளும் ஒரே போலவா இருக்கிறார்கள்? ஒரே மாதிரியாகவா இருக்கிறார்கள்? அவைகளில் ஒருவன் நல்லவனாயிருப்பான், இன்னொருவன் மிகவும் நல்லவனாயிருப்பான், ஒருவன் கெட்டவனாயிருப்பான், இன்னொருவன் மிகவும் கெட்டவனாயிருப்பான். இது வாழ்வின் யதார்த்தம். அதுபோலதான் இஸ்ராயல் மக்களுடைய மத்தியிலும் இன்னொரு காரியமும் தலை தூக்கியது. என்ன அப்படின்னா, அதையும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 22வது அதிகாரம் 17ல் இருக்கிற ஒரு வசனம். அவர் என்ன இருக்குது சொல்றதுன்னா, ஏசாயா அறிவாக்குனர் மக்களை குறித்து சொல்கிறார். மனிதரின் ஆணவம் அடக்கப்படும், அவர்தம் செருக்கு அகற்றப்படும். எந்த அளவுக்கு அவர்கள் தாழ்நிலையை உணர்ந்தார்களோ அந்த அளவுக்கு மமதையும் செருக்கும் அவர்கள் உள்ளத்தில் இருந்தன. எனவே அவர்கள் அடிமையிலாக போனார்கள். எனவேதான் மீகா இறைவாக்கினர் இறுதியாக வந்து ஒரு வேத சாட்சியத்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்றாரு? நேர்மையை கடைபிடித்தலையும், இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும், தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னிடமிருந்து வேறு எதைத்தான் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்கலங்க. நம்முடைய சொத்து சுகம் நகை நட்டு எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் இறுதியாய் இஸ்ராயல் மக்களே, உன்னிடம் எதிர்பார்ப்பது இதுதான்: நேர்மையை கடைபிடியுங்கள், இரக்கம் கொள்வதில் நாட்டத்தை காட்டுங்கள், தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். இது தவிர நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை இந்த 2 பெண்மணிகளும் தங்கள் வாழ்க்கையில 2 கண்களாக கொண்டார்கள். எனவே ஆண்டவர் இவர்களுக்கு சகாயம் செய்தார். இவர்கள் வழியாக மீட்பை கொண்டு வந்து இந்த உலகிற்கு சேர்த்தார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். விவிலியத்தில் எத்தனையோ பெண்மணிகளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. ஆனால் அவர்களும் முதிர்ந்த வயதில் ஆண்டவருடைய விருப்பத்திற்கேற்றவாறு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். சாரா, ரெபேக்கா, மனோவாவின் மனைவி, அடுத்ததாக சக்கரியாவுடைய மனைவி, ஏன் நம் ஆண்டவருடைய தாயாரை பெற்றுத்தந்த சோக்கி நன்னம்மாள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் முதலில் நினைத்து கொள்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நேற்றைய தினம் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய கர்தினால்மார்களுக்கும் அங்கே திருப்பேராயத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து பணியாளர்களுக்கும் கிறிஸ்துமஸ் செய்தியை சொன்னார். அப்படி சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். அதை மட்டுமே நான் இறுதியாக முத்தாய்ப்பாக சொல்லி இந்த மறையுரையை நினைவு கொண்டு வருகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லோருமே அவர் சொல்றாரு, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாம் எல்லோருமே இந்த உலகில் மிகவும் பணியாளர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லோருமே பணியாளர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பயனற்ற பணியாளர்களாக இருக்கிறோம். எனவே இறைவன் தனது இரக்கத்தை நம்மீது பயன்படுத்துகிறார். இறைவன் தனது இரக்கத்தை நம்மீது பயன்படுத்தி இந்த உலகில் வல்ல செயல்களை செய்கின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் விழாவுக்கு தயாரிக்கிற இவ்வேளையில தாழ்ச்சி என்னும் இந்த மாபெரும் புண்ணியத்தை கடைபிடித்து வாழ இறைவனுக்கு தாராளமாக நம் இல்லத்தை இந்த நாட்களிலே திறந்து வைக்கவும், அப்படி திறந்து வைப்பதால் மீட்பர் நம் இல்லத்திற்கு வருவார் என்ற நம்பிக்கையில இன்னும் பன்மடங்காய் நாம் வளருவதற்கும் இந்த திருப்பலி நமக்கு ஆற்றலையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள்.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதரர் சொல்லி இந்த திருத்தலத்திற்கு வாரம் முழுவதும் வந்து சேர்ந்த விண்ணப்ப கடிதங்களை நான் இப்போது வாசிக்கிறேன். குழந்தை பேரு விரைவில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தாய்மார்கள் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். தீய சகவாசங்களிலிருந்து விலகி நல்ல வழியில் வாழ்வதற்காக, உடலில் கட்டிகள் வராமல் இருக்க, தீராத கொடிய வலிகளிலிருந்து குணம் பெறுவதற்காக, உடலில் உள்ள வீக்கம் குறைந்திட, குணம் பெற்றிட, புரதம் சிறுநீர் வழியாக வீணாகாதபடிக்கு எங்களை காத்திட, சிறுநீரகங்கள் நன்கு செயல்பட, கற்கள் எல்லாம் கரைந்திட, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வர, நீதிமன்ற வழக்குகளில் நியாயமான தீர்ப்புகள் அதுவும் விரைவாக கிடைக்க, தொண்டையில் வளர்ந்துள்ள சதை முழுவதும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமடையும்படியாக, போதிய பொருளாதாரம் கிடைக்க, வாழ்வில் வரும் தடைகள் எல்லாம் தேர்ந்திட, மனதில் அவ்வப்போது வந்து எங்களை ஆட்கொள்ளுகின்ற பயம், திகில், கலக்கம் ஆகியவைகள் தீர்ந்திட, மன அழுத்தம் தீர்ந்து மனமகிழ்வோடு வாழ, குடும்பங்களில் நிம்மதி பிறக்க, ஆலய வழிபாடுகள், திருப்பலி, தனிப்பட்ட ஜெபங்கள் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டு வாழ்ந்திட, நல்ல வேலை வாய்ப்பிற்காக வேலைக்கான நேர்காணலில் நன்கு அதனை செய்திட, திருமணங்கள் திட்டமிட்டபடி நிறைவேற, கடன்கள் எல்லாம் செலுத்தி தீர்க்கப்பட மது அருள் வேண்டி, கடன் சுமை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும், அடகில் இருக்கிற பொருட்கள், நகைகள் மற்றும் வாகனங்கள் விரைவாக உமது உதவியால் மீட்கப்பட, வயிற்றில் செரிமான பிரச்சனைகள், சுவாச கோளாறு மற்றும் காச நோய்கள் குணமடைய, வலிப்பு நோயிலிருந்து பிள்ளைகள் குணம் பெறுவதற்காக, அரசு வேலைகள் கிடைத்திட, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க, லோன் பணம் வங்கியிலிருந்து விரைவாக கிடைத்திட, கேன்சர் வியாதிகள் குணமடைய, குடல் மற்றும் குடலில் வந்திருக்கின்ற கேன்சர் வியாதி குணமடைய, கணவன் மனைவியிடையே உள்ள சண்டைகள் தீர்ந்திட, சமாதானம் பிறக்க, வெளிநாடுகளில் பணிபுரிவோர் நலம் பெறுவதற்காக பத்திரமாக அவர்கள் தாயகம் திரும்ப, வாகனங்களை வைத்து அதனை தொழில் ரீதியாக பயன்படுத்துகின்ற அனைவருக்கும் அந்த வாகனங்களுடைய பாதுகாப்பிற்காகவும், அதன் விளைவாக அவர்கள் வல்லமையையும் நல்ல வேலை வாய்ப்பையும் பெறுவதற்காக, வெளிநாடுகளில் பணிபுரிவோர், அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் தாயகம் திரும்பி மீண்டும் சென்று அந்த பணிகளிலே இணைய முடியாத நிலையில் இருக்கிற அனைவரும் விரைவிலேயே அந்த இடங்களுக்கு சென்று பணி செய்வதற்காக, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் நம்மிடம் ஜெபிக்க உதவி கேட்டிருக்கிறார்கள். புனித அந்தோணியார் இவர்களுக்காக ஜெபிக்கிறார். நாமும் இப்போது ஒரே குடும்பத்துடைய பிள்ளைகளால் சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அருளும்
இரக்கமும் உள்ளவர். நம்மிடம் செய்வதாக வாக்களித்திருக்கிற நன்மையை அவர் விரைவாக செய்வார். அன்பின் ஆண்டவரே, அன்பும் தயாளமும் நிறைந்தவரே, எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவரே, இந்த செவ்வாய் நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இந்த நாளில் இத்திருத்தலத்தில் உம் திருவடிகளில் இறக்கி வைக்க வந்திருக்கிறோம். எங்களை ஆதரித்தரலாம் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நெரும் பிள்ளையாகி இஸ்ராயலுக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 25வது பாடலிலே 5வது 15வது இறை வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: என் கண்கள் ஆண்டவரே எப்போதும் உம்மையே நோக்கி இருக்கின்றன, என் கால்களை வலுவாக்குகிறவர் நீரே. ஆம், நம் கண்களை ஆண்டவரிடம் உயர்த்துவோம். அவர் நம் கால்களை, நம் வாழ்க்கையை வலுப்படுத்துவார். அன்பான தெய்வமே, இவ்வளாகத்திலே கசிந்துருக்கி ஜெபிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைக்கு அதிகமாகவே, எதிர்பார்ப்பதற்கு அதிகமாகவே இவர்களுக்கு இரக்கம் காட்டும். இவர்கள் விரும்புகின்ற நன்மையை வழங்கும். இவர்கள் நாள்தோறும் சுமக்கிற தீமைகளை, கஷ்டத்தை, நோய் நொடிகளை நீரை இறக்கி வைத்தரணும். நோய் நீங்கி நலமாய் வாழு என்று சொல்லி நீ ஆசை மொழியை இந்த நாளிலே எங்களுக்கு வழங்குவீராக. விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லுவீராக. நீயும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுகிறார்கள் என்று சொல்லுவீராக. என் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவருடைய வழிகளை எல்லாம் காத்துக்கொள்ளும். அவர்கள் திட்டமிட்டு தங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்கு உழைக்க, படிக்க, ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க அருள்தாரும். அன்றாடம் நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். விவசாய பணிகள், ஆசிரிய பணிகள், அலுவலக பணிகள், உதவிக்காக இருக்கிற பணிகள், இப்படி எந்த வேலையை செய்தாலும் ஆண்டவரே எங்களை உயர்த்துவீராக, பாதுகாப்பீராக, எங்களுக்கு துணையாக இருப்பீராக. தீமை, விபத்து, நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. மற்றவருடைய அவச்சொல்லுக்கும் பழிப்புக்கும் நாங்கள் ஆளாகாமல் இருக்கிறது தாரம் சுவாமி. எங்கள் குடும்பங்களில் நீர் தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இம்மானுவேலனே, எங்களோடு கூட கடவுளே, இந்த நாட்களிலே இந்த பெரிய விழாவை கொண்டாடுகிற போது எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் நீர் பிறந்து வருவீராக. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வழிகளை எல்லாம் காத்துக்கொள்ளும். எங்களை கரம் பிடித்து காத்தருள்வீராக, வழி நடத்துவீராக. யாதொரு பொல்லாப்பையும் கஷ்டத்தையும் நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு அது வல்லமைமிக்க வானதூதர்களை தூக்கி சுமப்பார்களாக. அன்பான ஆண்டவரே, எங்கள் இல்லங்களில் நீ தங்கியிருந்து எங்களை பாதுகாத்திரலும். எங்கள் பயண பாதைகளில் நீர் இருப்பீராக. எங்களை வழிநடத்த ஆண்டவரே, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு செவி சாய்த்திரலும். கனிவோடு எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். போதிய பொருளாதாரத்தை குறைவின்றி தந்திரலும். நாங்கள் மனிதர் முன் சந்திக்கிற அவமானங்கள், தோல்விகள், இவைகள் எல்லாம் விரைவிலேயே இல்லாமல் போய் ஒளியட்டும். கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாப்பீராக. கோடி அற்புதர புனித பதுவை அந்தோணியாரே, எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. திருச்சபையின் பல்வேறு நிலைகளில் பணிபுரிகின்ற ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள் அனைவருமே இந்த நாட்களிலே உமது மீட்பின், இரக்கத்தின், மன்னிப்பின் கருவிகளாய் இந்த உலகில் வலம் வருவார்களாக. உங்களை அச்சுறுத்துகின்ற நோய்
புதிதாய் மீண்டும் எங்கள் சமூகத்துக்குள்ளே நுழைந்து எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, அலைகளிக்காதபடிக்கு அந்த நோயை முழுமையாக குணப்படுத்தும் சாமி. நோயிட்டு இருக்கிற எல்லோருக்கும் சகாயியான நீர் அவர்களுக்கு பூரண சுகத்தை தந்துடணும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உனக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராலயம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. அழைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு இக்காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வந்துள்ளோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளினால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மிக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார்.
அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையோ அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையோ அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் நாங்கள் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியினை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவிலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மக்கு புகடுகிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நம்மை தன்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளாய் நினைக்கிறார். எனவே நமக்கு ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு பரம தந்தையை நோக்கி இப்போது அவர் சொல்லி தந்தபடியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்துங்கள். வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்தீரேன். உடைய பாவ பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் இத்திரு அவைக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவிலே மகிழ்ச்சியோடு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பெற்று தருவேன் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறவர் இவருந்து வழியாய் நம் இதயங்களை சந்திக்க வருகிறார். இவருந்து கழைக்கப்பட்ட நாமும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுதி வர நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து.
நீரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம், உயிருடை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமை. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமா. பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமா. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக இறை ஆசிரியருக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வர இருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அம்மீட்பரின் பரிசுகளை எங்கள் வாழ்வை பெற்று மகிழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தினுடைய தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியினுடைய ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இம்மிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ என்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி இரளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திரளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரலும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்துள்ள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்னை கண்டதாவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்
என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். புனித அந்தோணியாருக்கான நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்பொழுது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து அடைந்து கொடுத்திருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு நிறைந்த ஆண்டவர், கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாப்பாராக. ஆமென். இறை சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வந்தலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, பையாவும் நாளையும் மருதேங்கி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே.
புதுமை வல்லரே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தருடன் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லரே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.